ஹலோ வீவாஸ், 12 வருடத்திற்கு பிறகு மிக மிக அபூர்வமான நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி தரக்கூடிய அற்புதமான நாளாகத்தான் நாளைய நாளானது அமையப் போகிறது. பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களானது இருக்கக்கூடுங்க. அப்படிப்பட்ட அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்கிக் கொள்வதற்கு அந்த கடவுளால் அமைத்து தரப்பட்ட ஒரு வரமிக்க நாளாகவே நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க. ஸோ நாளைய நாள் சரியாக பார்த்தீங்கன்னா உச்ச நேரம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய மிளகு மற்றும் ₹1 நாணயத்தை வைத்து இப்படி மட்டும் எளிதாக செய்துட்டு வந்தால் போதுங்க. இந்த ஒரு சின்ன பரிகாரமானது மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை உடனடியாக நம்முடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஏற்பட ஆரம்பிக்குங்க. இது சும்மா வீடியோக்காக சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் நினச்சி நீங்கள் பாட்டு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு நாளைய தினத்தில் அதுலேயும் இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு 5 நிமிடத்தில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு மிக மிக அபூர்வமான பலன்களானது கிடைக்க கொடுங்க. இந்த நாள் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதன் பிறகு நீங்களே ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து இந்த பூஜைகளை உங்களுடைய வீடுகளில் அனுஷ்டித்து வருவீங்க. ஏன்னா பலருமே பார்த்தீங்கன்னா இந்த பூஜைகளை அனுஷ்டித்து நல்ல பலனை பார்த்தீங்கன்னா பெற்று இருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு அருமையான தகவலை இப்போது நாங்கள் உங்ககிட்டையும் ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. எனவே மிளகு மற்றும் ₹1 நாணயமானது எப்படி நம்முடைய தலையெழுத்தையே மாற்றி அமைத்து தரப்போகிறது, மேலும் அந்த உச்ச நேரமானது எப்போது வரப்போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 11/9/2024 புதன்கிழமை என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு அருமையான நாளில் தான் பார்த்தீங்கன்னா வளர்பிறை அஷ்டமி திதியானது வரப்போகிறது. பொதுவாகவே அஷ்டமி நாட்களில் நம்ம பைரவரை நினைத்து வழிபாடு செய்து கொண்டாலேயே போதுங்க. நாம் எது நினைத்து வழிபாடு செய்கிறோமோ அந்த விஷயமானது நல்லபடியாக உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க. நீங்கள் முழுமையான நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா அஷ்டமி நாட்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 அஷ்டமி இல்லைனா ஒரு 5 அஷ்டமி இப்படி கணக்காக நீங்கள் தொடர்ந்து அந்த வழிபாட்டை செய்துட்டு வருகின்ற பட்சத்தில் நீங்கள் எது கேட்டாலும் உடனடியாக நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது. திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், வண்டி வாங்கணும், இப்படி உங்களுடைய எந்த விதமான ஆசைகளாக இருந்தாலும் சரிங்க, தொடர்ந்து நீங்கள் இந்த அஷ்டமி நாட்களில் பைரவரை வழிபாடு செய்து கொள்கின்ற பட்சத்தில் நீங்கள் கேட்டது எல்லாமே உங்களுக்கு உடனடியாக கிடைக்க ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, எதிரிகள் தொல்லைகள் நீங்கி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்குங்க. அதுலயும் இந்த ஒரு மிளகு மற்றும் ₹1 நாணயத்தை வைத்து வழிபாடு செய்யும் போது கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ செழிப்பு ஏற்படுவதோடு இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைய ஆரம்பிக்குங்க. அதோடு நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு பரிபூரணமாக நடக்க ஆரம்பிக்கும். சரிங்க, இந்த நாளில் எப்போது நாங்கள் வழிபாடு செய்யணும், எந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அஷ்டமி நாட்களில் பைரவரை ராகு காலத்தில் வழிபாடு செய்து கொள்வது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் புதன்கிழமை அன்று ராகு காலமானது சரியாக 12 மணிக்கு வரப்போகுது. அதாவது மதியம் உச்ச நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட அந்த 12 மணியில இருந்து 12:05 மணி வரையிலான இந்த ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த ஒரு எளிமையான பூஜைகளை உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டு வாங்க. அதற்கு நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலைன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வரளி பூக்கள் இருந்தால் அதை நீங்கள் மாலையாக கட்டி அணிவிச்சிடுங்க. இல்லைங்க என்கிட்ட செவ்வரளி பூக்கள் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. உங்ககிட்ட எந்த மலர்கள் இருக்கோ அந்த மலருக்கு பார்த்தீங்கன்னா மாலை கட்டி அணிவிச்சிடுங்க. பிறகு நீங்கள் மிளகு இருக்கு இல்லையா, 27 மிளகுன்னு எண்ணி ஒரு வெள்ளை துணியில் அந்த 27 மிளகை வச்சு மூட்டையாக கட்டிடுங்க. அதே போல் இன்னொரு வெள்ளை துணியை எடுத்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா 27 அப்படின்னு எண்ணிக்கையில் மிளகை எடுத்து கட்டி வச்சுருங்க. ஒரு சிலர்லாம் கேட்பீங்க, புதுசாக மிளகு வாங்கணுமாங்க, இல்லை நான் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய மிளகையே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் நான் வாங்கிட்டு வச்சுருக்கேங்க. இன்னும் நான் பேக்கெட் கூட பிரிக்கலை, புதுசாக அப்படியே தான் இருக்குது. இந்த மிளகை நான் வேறு எதுக்குமே சமையலுக்கு யூஸ் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிளகை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைங்க நான் ஆல்ரெடி வீட்டில் நான் டப்பாவில் தாங்க கொட்டி வச்சுருக்கேன், அந்த மிளகை தான் நான் சமையலுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த மிளகையே இதுக்கும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன்.
முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா கடைகளில் இருந்து வாங்கிட்டு வாங்க. ஏன்னா வந்து நம்ம அந்த மிளகை பார்த்திங்கன்னா சுத்தபத்தமாக எடுத்துருக்க மாட்டோம். சைவ உணவு, அசைவ உணவு இப்படி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த மிளகை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கடவுளுக்கு நம்ம பரிகாரத்துக்காக செய்யும்போது பார்த்திங்கன்னா சுத்தபத்தமாக செய்யணும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கடைகள்லே புதுசாக வாங்கிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. அது இன்னுமே பார்த்திங்கன்னா நல்லதாக இருக்கும். ஒருவேளை நான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேங்க, இன்னும் பேக்கெட் கூட பிரிக்கலை, புதுசாக அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த மிளகை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். தவறு எதுவும் கிடையாது. அதே போல் வீட்டில் எத்தனை காசுகள் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 27 அப்படிங்கிற எண்ணிக்கையில் காசையும் எடுத்துக்கோங்க. 1 ரூபாவாக இருக்கலாம், 2 ரூபாவாக இருக்கலாம், இல்லை 5 ரூபா காயினாக இருக்கலாம். இப்படி ஆக மொத்தம் ஆனால் 27 காயின் இருந்தால் போதுங்க. ஸோ இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு பார்த்தீங்கன்னா சரியாக அந்த 12 மணி நேரம் உச்ச நேரம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நேரத்தில் சின்னதாக அகல் விளக்கு வைத்து அந்த பைரவருக்கு முன்பாக பார்த்திங்கன்னா இந்த மிளகு வெள்ளை முடிச்சு இருக்கு இல்லையா, வெள்ளை துணியில் கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் எடுத்து அந்த விளக்கில் வைத்துட்டு நெய்யை ஊற்றிட்டு நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றி வைத்து ஓம் ஸ்ரீம் பைரவாய நமக, ஓம் ஸ்ரீம் பைரவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை சொல்லுங்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நாணயம் 27 நாணயம் எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் ஒவ்வொரு நாணயமாக எடுத்து ஓம் ஸ்ரீம் சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக, இன்னொரு டைம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓம் ஸ்ரீம் சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து ஒவ்வொரு நாணயத்தையும் அர்ச்சதை செய்துட்டு அவருடைய பாதத்திற்கு கீழாக வச்சிடுங்க. உங்களுடைய வீடுகளில் சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு உரிய படம் இல்லைன்னா நீங்கள் உடனடியாக வாங்கிட்டு வந்து அடுத்த முறை தேய்பிறை அஷ்டமி வருவதற்குள்ளாகவே உங்களுடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க. இதன் மூலமாக வீட்டில் செல்வ வளமானது அதிகரிக்கும், கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க. அதே போல் இன்னும் ஒரு சிலர் எல்லாம் கேட்பீங்க, எங்கள் வீட்டில் பைரவருக்கு உரிய படம் இல்லைங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானுடைய படம் நிச்சயமாக இருக்கும். சிவனுடைய சிலையோ படமோ ஏதாவது இருந்தால், லிங்கமோ ஏதாவது இருந்தால் அதை கூட எடுத்து வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஏனென்றால் சிவபெருமானுடைய 64 வடிவங்களில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா பைரவ மூர்த்தி அம்சங்க. ஸோ அதனால் நீங்கள் சிவனை நினைத்து, சிவனை வைத்து பைரவரை நினைத்து நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம். தவறு எதுவும் கிடையாதுங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய படத்தை வாங்கிட்டு வந்து வைப்பதற்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. சரிங்க, இப்போது நம்ம அர்ச்சதை செய்துட்டோம். அதே போல் அந்த தீப வழிபாடுகளையும் ஏற்றி வைத்துட்டோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நெய்வேத்திய பிரசாதமாக ஏதாவது வைத்து எப்போதும் போல் உங்களுடைய வீடுகளில் எப்படி நீங்கள் சாமி கும்பிடுவீங்களோ, எந்த வழிமுறைகளில் செய்வீங்களோ அதெல்லாம் செஞ்சு நீங்கள் பூஜைகளை நிறைவு பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா நெய்வேத்திய பிரசாதம் வச்சுருந்தீங்க இல்லையா, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாய்கள் இருக்கு இல்லையா, அந்த நாய்களுக்கு தயிர் சாதத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உணவாக வச்சுட்டு வரணுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதுமே வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, தேய்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் சரிங்க, நாய்களுக்கு அன்றைய தினத்தில் உங்களுடைய கையால் மறக்காமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது உணவை நீங்கள் தானமாக வச்சுட்டு வாங்க. இது இன்னுமே அபரிவிதமான பலன்களை உடனடியாக பெற்றுக் கொடுப்பதோடு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்தோ இல்லைன்னா தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தீர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு அருமையான வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. எளிமையாக இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. அதே போல் அர்ச்சதை செய்து வைத்து இந்த நாணயத்தை என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா இந்த நாணயத்தை நீங்கள் எடுத்து பீரோ, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கல்லாப்பெட்டி, இல்லைனா உங்களுடைய பர்ஸு, இப்படி நீங்கள் பணம் எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நாணயத்தையும் வச்சுருங்க. ஆனால் இந்த நாணயத்தை யார்கிட்டையும் கொடுக்காதீங்க, இந்த நாணயத்தை செலவு பண்ணாதீங்க. இந்த நாணயம் இருக்கின்ற வரைக்கும் உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ வளமானது அதிகரித்து கொண்டே இருக்குங்க. தேவையில்லாமல் வரக்கூடிய வீண் விரைய செலவுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். ஸோ மறக்காமல் எளிமையாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கைமேல பலனானது கிடைக்க கொடுங்க. மேலும் வாழ்க்கையில் பலருக்குமே பலவித கஷ்டங்கள் இருக்கும். எத்தனையோ துன்பங்கள் வாட்டி வதைக்குங்க. மன அமைதியின்றி தவிப்போம். கடன் தொல்லை கழுத்தை நெருக்கும் போது தான் கடவுளே என்று நம்ம சரணடைவோங்க. அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து மன அமைதியை தரக்கூடிய கடவுளாக இருப்பவர் தான் இந்த காலபைரவர். காலபைரவருக்கு உரிய நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த அஷ்டமி திதி தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளைய தினத்தில் வளர்பிறை அஷ்டமியானது வந்திருக்குங்க. பைரவரை நீங்கள் வணங்கினால் துன்பங்கள் நீங்கி மன அமைதியானது உண்டாகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க. ஸோ மறக்காம நாளைய தினத்தில் 12 மணிக்கு உச்ச நேரத்தில்
இந்த மிளகு தீபத்தை ஏற்றி வைங்க, நல்லதானது நடக்கும், செல்வம் சேரும். மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.